பாட்டி எங்க வீட்ல இருந்தா சொத்து கேஸ்ல நாங்க ஜெயிச்சிருவோம். அதுக்கு பயந்துட்டு பாட்டியை பாத்துக்கிற மாதிரி நடிக்கிற, அதானே? இங்க பாரு, இந்த நடிப்பெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கணும். இங்க வந்து படம் காட்டணும்னு நினைச்ச அவ்வளவுதான் உனக்கு. சுந்தரி அம்மா தானே, அவங்கள ஈஸியா ஏமாத்திரலாம். அப்படி இப்படின்னு கனவுல கூட நினைச்சாத. அவங்க புள்ள நான் இருக்கேன். அப்புறம் நான் ஏதாவது பண்ண தாங்க மாட்டேன். நீ இன்னொரு தடவை எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுறத பார்த்த தொலைச்சிரும். இந்த திமிரெல்லாம் வேற யார்கிட்ட போய் வச்சுக்கோ. அம்மா, நீங்க என்னமா பண்றீங்க? நான் புதுசா ஒரு வீட்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன்ப்பா. அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதான் பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். எங்க இருக்காங்க? அது அந்த பக்கம் இருக்குப்பா. சரி வாங்க. சரிப்பா. எங்க போய் தொலைஞ்சீங்க? உங்களால பாத்துக்க முடியும்னு சொல்லிருக்கணும். இல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. உங்களோட எப்ப பார்த்தாலும் இதே இம்சைதான். உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இருந்தா அதை போய் பார்த்து தொலைய வேண்டியதானே? சும்மா நானும் வேலைக்கு போறேன்னு வந்துடுறது, இங்க வந்து உங்க சொந்த வேலையை பார்க்க வேண்டியது. இல்லம்மா, அது என் மாமியார். பேசாதீங்க. நீங்க வேலை பார்க்கலங்கிறது கூட தப்பு இல்ல. ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. தயவு செஞ்சு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இனிமே நீங்க வேலைக்கு வர வேண்டாம், கிளம்புங்க. ஐயோ, இங்க பாருங்க, எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாங்கிற அர்த்தம் இல்ல. புரியுதுங்களா? நீங்க ஒண்ணு உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. விட்டுருங்க. அம்மா, நீ வாங்க போலாம். இருப்பா. யாரும் இல்லப்பா கூட. அம்மா, முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. நான் உங்களை ஆட்டோ ஏத்தி விடுறேன். யாராவது வந்த உடனே நான் வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம், நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. இல்லப்பா, யாருமே இல்ல. நீங்க வீட்ல வேலை செய்யறது செய்யாமல இருக்கலாம். நீங்க முதல்ல வாங்க. பச்சை உடம்புக்காரிப்பா, விட்டு போக கூடாது. வாங்கன்றல. அம்மா, என்ன பேச்சு பேசுறாங்க அவங்க? நீங்க வாங்க. இருமா, வாங்கன்றல. ஃபோன் பண்ணிடுறேம்மா. இருமா, கொஞ்சம் இருமா, தப்பா எடுக்காத. நீ முதல்ல கிளம்புங்க. நடராஜ், முதல்ல எழுந்து வா. இல்ல ஆண்டி, இந்த வர்க் இன்னைக்கே முடிக்கணும். அதெல்லாம் அப்புறம் முடிச்சுக்கலாம். முதல்ல எழுந்து வா. வா, வந்து ஜூஸ் குடி வா. ஐயோ ஆண்டி, சொன்ன டயத்துக்கு இந்த வேலையை முடிக்கலனா எங்க பாஸ் திட்டுவாரு. எங்க வீட்டு வேலையை நீ முடிச்சியா இல்லையான்னு நாங்க சொன்னாதானே உங்க பாஸ்க்கு தெரியும். எங்க வீட்டுக்கு வந்துட்டா கண்டிப்பா சாப்பிடணும். இப்படி எல்லாம் சாப்பிடாம வேலை பார்க்க கூடாது, புரியுதா? எழுந்து வா. ஆண்டி, கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல ஆண்டி ஆண்டி. சொல்றேன்ல, வா வா ஆண்டி, வா, நீ வா. ஆண்டி சொன்னா கேளுங்க ஆண்டி. எதுவும் சாப்பிடாம வேலை செய்யக்கூடாது. உட்கார். உடம்பு கெட்டு போயிடுமா? என்ன நீ இரு. சஞ்சய், சஞ்சய் கொஞ்சம் கீழே வாப்பா. என்னம்மா? என்னப்பா நீ? கவிதா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளை சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டியா நீ? இன்னைக்கு 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஆண்டி, நித்யா இல்ல? இருக்காமா. நித்யா, நித்யா. ஹாய். கவிதா வந்திருக்கால, 2 பேரும் பேசிட்டு இருங்க. பேசிட்டு இருங்கம்மா. சரிங்க ஆண்டி. இன்னும் முடியல, இருக்கு.
பேசுறது? ஏதாவதுனா ஒரு கொரியர் பாய் கதை இருக்கு, சொல்லவா? சொல்றேன் இரு. ஏங்க வேணாங்க ப்ளீஸ், அதை விட்டுருங்க. இல்ல, நான் சொல்லிதான் ஆவேன். அது ஒண்ணும் இல்ல. ஒரு ட்ரிப் எங்க ஆபீஸ்க்கு ஏங்க உங்க அண்ணன் வந்தாரு. ஏங்க அதை சொல்லி என் மானத்தை வாங்குறாதீங்க. ஏய் உனக்கு இப்ப என்ன? ஏங்க நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன். அது அன்னைக்கு உங்க அண்ணன் பார்க்கறது கொரியர் பாய் மாதிரியே இருந்தாரு. ஏங்க நீங்க மட்டும் பார்க்க எப்படி இருந்தீங்களா? ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரியா இருந்தீங்க? ஆமா, அப்படிதான் இருந்தேன். என்ன நீங்க பேசிட்டு இருக்க சொன்னா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டை எல்லாம் ஒண்ணால ஆண்டி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இந்தம்மா. ஆண்டி, நான் அன்னைக்கு சொன்னல ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட். ஆமா, நான் அந்த அங்கிள்கிட்ட பேசிட்டேன். அவரை Thursday அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. நான் அட்ரஸ் தரேன், நீங்க நித்யாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. நித்யா அப்போ ஒன்று பண்ணுமா, நீ சஞ்சய் நித்யா 3 பேரும் போயிட்டு வந்துருங்க. எதுக்கு ஆண்டி? இல்லம்மா, அன்னைக்கு நானும் என் வீட்டுக்காரரும் எங்க சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போக வேண்டியிருக்கு. அப்படியா? அதனால என்ன ஆண்டி, நீங்க அங்க போயிட்டு வாங்க, நானும் நித்யாவும் போயிட்டு வந்துடுறோம். என்னம்மா 2 பொம்பளை பிள்ளைங்க தனியா போறேன்னு சொல்றீங்க? சஞ்சய் வந்தா உங்களுக்கு துணையா இருக்கும்ல. யாரு, உங்க பையனா? பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, அப்ப அவனுக்கு பாதுகாப்பா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அம்மா ஏமா இப்படி கேவலப்படுத்துறீங்க? டேய் சும்மா விளையாட்டுக்குடா, இதெல்லாம் போய் பெருசா எடுத்துட்டு இருப்ப. நீ குடிமா. என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த சதிகாரி? எனக்கு வர கோவத்துக்கு அந்த குடும்பத்தையே ஒரே கூட்டிட்டு போ. அவ துணிமணி எல்லாம் ஜூஸ் குடிச்சு பாரு. உள்ள கூட்டிட்டு போ, தொடச்சுக்கிட்டு கூட்டிட்டு போ. போமா, தண்ணி வச்சு தொடச்சுக்க போ. என்னங்க நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் அவ முன்னால இப்படி வந்து கத்துறீங்க? நானே ஏகப்பட்ட நாடகம் போட்டு அவ மனசை மாத்திட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நீங்களே வந்து கெடுத்துருவீங்க போல இருக்கு. ஏய், நான் என்ன பண்றது? எல்லாம் என் கண்ணி குடும்பம் பண்ற சதிதான். ஏன் அவ என்ன பண்ணா? இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல என்ன நடந்தது தெரியுமா? உன்னை பத்திங்க சொன்னா அசிங்கமாயிடும். நீ ஒரு ஃப்ராடு, உன் பையன் ஒரு கொலைகாரன். நீ எங்க அம்மாவை கொலைகாரிங்கிறியா? ஏன் உங்க அம்மாவை இவங்க பார்க்க கூடாதா? உன்னை விட அதிக ரைட்ஸ் எங்க அம்மாக்கு இருக்கு. எங்க அம்மாக்கு அப்புறம் தான் நீ. பாட்டி எங்க வீட்டுல இருந்தா சொத்து கேஸ்ல நாங்க ஜெயிச்சிருவோம். அதுக்கு பயந்துட்டு பாட்டியை பாத்துக்கிற மாதிரி நடிக்கிற.
அதானே? இன்னொரு தடவை எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுறத பார்த்தேன், தொலைச்சிரும் உன்னை. இந்த திமிரெல்லாம் வேற யார்கிட்ட போய் வச்சுக்கோ. என்னப்பா இது? அவன் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கான், நீங்க சும்மாவா விட்டீங்க அவனை? டேய் ஏன்டா கத்தி தொலைற? கொஞ்சம் மெதுவா பேசுடா. உன் வீரத்தெல்லாம் கொஞ்ச நாள் அடக்கி வச்சுக்கோ, புரியுதா? பேசாம இரு. நீ முதல்ல மேல படா. அவன் வரா. வாமா, என்னம்மா தொடச்சிட்டியா? பண்ணிட்டேன் போயிடுச்சா? போயிடுச்சு. என்னம்மா பயந்துட்டியா? பரவாயில்ல அங்கிள். இவரு இது வரைக்கும் அதிர்ந்து பேசினதே கிடையாதுமா. ஆனா இவரையும் அப்படி பேச வச்சுட்டான்னா பாத்துக்கோயே. யார் ஆண்டி? அதான் சொன்னேனே, இவர் அண்ணன் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கான்னு. அவதாமா இன்னைக்கு அவ பையனை கூட்டிட்டு வந்து இவர்கிட்ட தகராறு பண்ணிருக்காமா. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் இல்லம்மா அவ. ஆண்டி, நீங்க இந்த மாதிரி பாவம் பார்த்து விடாதீங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி பிரச்சனை வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீ என்னம்மா பண்ணுவ? எங்க அப்பா செக்ரட்டரியேட் தானே ஒர்க் பண்றாரு. மினிஸ்டர் கிட்ட சொல்லி கொஞ்சம் மிரட்டி வைக்கலாம். அதெல்லாம் அவரே பார்த்து பாருமா. சரி சரி, நீ போய் உள்ள வேலையை பாரு. நான் உனக்கு வேற ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரியா ஆண்டி? கூட்டிட்டு போமா. அப்பா சாமி, நீ பெரிய வீரன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா கொஞ்ச நாளுக்கு அதெல்லாம் அடக்கி வை, புரியுதா? அதுக்காக அவனை சும்மா நீ மேல போறியா? போடா. போங்க. சண்டைன்னா அப்பாவும் பிள்ளையும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருங்க. நீங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் சேர்த்து தான் சொன்ன எல்லாத்தையும் போங்க. அட போங்க உள்ள. சாரி நட்ராஜ், அன்னைக்கு என்னால ஹியரிங் வர முடியல. அதான் என்னோட ஜூனியர் அனுப்பி வச்சேன். பட் கேஸ்ல இந்த தீர்ப்பு வரும்னு நிச்சயமா எதிர்பார்க்கல. சார் ரொம்ப வேதனையா இருக்கு சார். சார் அந்த சஞ்சய் தான் சார் கொலைகாரன். அவன் தான் கொலை பண்ணான். காசு பணம் இல்லாதவங்களுக்காக தானே நியாயம் கேட்கறதுக்கு கோர்ட் வாசலுக்கு வரும். அங்கேயும் அந்த சஞ்சய் தப்பு பண்ணலன்னு விடுதலை ஆனா எப்படி சார்? விடுதலை ஆனதுமே கோர்ட் வாசலே வச்சு என்ன அடிச்சான் சார். ஆமாடா, நான் தான் கொலை பண்ணேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னா ஒண்ணுமே பண்ண முடியலையே. சும்மாவே அவன் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கிறவன் சார். இப்ப கொலை பண்ணா கூட தப்பிச்சிடலாங்கிற தைரியம் அவனுக்குள்ள வந்துருச்சு. இனிமே அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன பண்ண முடியும்? ஒரு வக்கீல் கேஸ்ல தோக்குறது ஜெயிக்கிறதெல்லாம் நம்பர் அடிப்படையில் ஒரு விஷயமே இல்லை. ஆனா உண்மையிலேயே இந்த கேஸ்ல நான் எவ்வளவு சின்சியரா இருந்தேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்னதான் நான் ஒரு வக்கீலா இருந்தாலும் மிடில் கிளாஸ் மனுஷனோட மென்டாலிட்டியில இருந்து என்னால மாற முடியல. அதான் தப்பு செஞ்சவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும்னு நானும் நம்பினேன். ஆனா சட்டத்துக்கு எவிடன்ஸும் சாட்சியும் தான் ரொம்ப முக்கியம். அதான் நம்ம கிட்ட சரியா இல்லையே. சஞ்சய் தான் கொலைகாரனாலும் அதை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியலையே. அப்ப இதை அப்படியே விட்டுடலான்றீங்களா? அப்பீல் ஒண்ணு எதுக்கு இருக்கு? நியாயம் நிச்சயமா ஜெயிச்சே தீருங்கிறது தான் அப்பீலோட நோக்கமே. சார் அப்போ அதுக்கு நம்ம ரெடி ஆகும். சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லப்பா, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சார் சிக்கல்? நம்ம அப்பீலுக்கு போனா நிச்சயமா எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரிய வரும். அப்பீலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க உங்களை மிரட்டுவாங்க. ஏன்னா அவங்க இங்கேயே ரிலீஸ் ஆயிட்டாங்க. மறுபடியும் எதுக்கு இவன் தேவையில்லாம தோன்றான்னு உங்க மேல அதிகமா கோவம் வரும். அப்பீலுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் தொல்லையான சமாச்சாரம். அதான் சார் வேணும், அவனை விடக்கூடாது. இருங்க நட்ராஜ், அவசரப்படாதீங்க. இதுல உங்களுக்கும் தொல்லை இருக்கு. என்ன சார்? நிறைய அலைச்சல், தேவையில்லாத பண செலவு. சார் நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் சார் இருக்கேன். இருங்க, நான் சொல்றது முழுசா கேளுங்க. இவ்வளவு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க புஜிபாபோட அப்பா அம்மா விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா? சார் அவங்க அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க. காலம் தள்ளி போன மரணம் எல்லாமே சாதாரணமா தான் இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி செத்து போனவங்களை நினைச்சு இன்னைக்கு நம்ம அழ முடியாது. செத்து போனவன் திரும்ப வரப்போறானாங்கிற மனோபாவம் தான் இன்னைக்கு நம்ம பல பேர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் தாண்டி தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். இதுக்கு நீங்க தயார்னா சொல்லுங்க, நாளைக்கே நான் அப்பீலுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன். சார் யோசிக்கவே வேணாம் சார், உடனே நீங்க அப்பீலுக்கான வேலையை ஆரம்பிச்சிருங்க. சார் இனிமே புதுசாக மிரட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு கூட எங்க சித்தப்பா எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் வச்சு மிரட்டிட்டு இருந்தாரு.
அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். கண்டிப்பா புஜி பாபு அம்மா தான் பிள்ளைக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க சார். அதையும் மீறி ஒரு வேளை எங்க சித்தப்பா அவங்கள மிரட்டினா கூட நான் இந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்க மாட்டேன் சார். சரி நட்ராஜ், நான் உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தைரியமா நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சார், என்ன பண்ணுமோ அதை சீக்கிரமா பார்த்து முடிங்க சார். கண்டிப்பா நான் வரேன் சார். வாங்க. வாமான்னு ஒரு அதட்டு போட்டான் பாரு, அப்படியே நான் ஆடி போயிட்டேன். அவன் பாட்டுக்கு வேக வேகமா நடந்து போறான். நான் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி போனேம்மா. ஒரு ஆட்டோவை பிடிச்சு நேரா நீ வீட்டுக்கு போமான்னு சொல்றான். அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏன் குட்டி அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லம்மா, நீயும் கதையை கண்டினியூ பண்ணு. என்ன கதைய நான் சொல்றேன்? நிஜமாவே அப்படித்தான் பண்ணான். அவன் பொண்டாட்டி கூட வந்தப்ப நேர்ல பேச முடியல, ஆனா போன் பண்ணி திவ்யா முழுகாம இருக்கானே யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்ற மாதிரி சொன்னால. அதுதாம்மா நானும் கேக்குறேன். அப்படி என்ன பொண்டாட்டி மேல பயம்? நேர்லயே வந்து மா உன் மருமக கன்சீவா இருக்கான்னு சொல்ல வேண்டியதானே? என்னம்மா நீ இப்படி பேசுற? அவனை நான் வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னல, அத திவ்யா கிட்ட சொல்லிருப்பான்ல. அவளுக்கும் கோபம் இருக்கும்ல. அது சரி, என்னதான் இருந்தாலும் உன் செல்ல மருமகளாச்சே, நீ வீட்டு கொடுப்பியா? ஏய் நீ வேற. எது எப்படி இருந்தாலும் திவ்யா கன்சீவ் ஆயிருக்கிறது நமக்கு சந்தோஷமான விஷயம்தான். இதுக்கப்புறமாவது நம்ம மேல இருக்கிற கெட்ட பேர் போகட்டும். நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போயிடாது மதி. சுந்தரி அம்மா மருமகளை சாதாரணமா நினைச்சியா? சும்மா இருக்குட்டி. நான் கூட தான் நம்ம நட்ராஜ் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவன் மனசு மாதிரி என்கிட்ட பேசலையா? ஐயோ, அப்படியே மகன் பேசினாலும் பேசிட்டான், பூரிச்சு போய் நிக்கிறியே. பின்ன என்ன, 6 அடி ஒசரத்துல நிக்கிற உன் சித்தப்பாவையே அவரையே நீ யாருன்னு கேட்டா, அந்த மனுஷன் அப்படியே ஆடி போயிட்டாருல. அப்பதான் தோணுச்சு, என் புள்ள சிங்கக்குட்டி இல்ல. மனசுக்கு பூரிப்பா இருக்குமா? உள்ள வரலாங்களா? வாங்க. வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. உட்காருங்க. ஹலோ, வாங்க. இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க. போதுமா? டீயா காஃபியா என்ன போட சொல்லட்டும்? காஃபி. சுகர் கம்மியா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. ஓகே. அப்புறம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? குறை எதுவும் இல்லைங்க, நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க சம்பந்தி அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கலாமே. எங்கங்க, நிச்சயதார்த்த வேலை எல்லாம் அப்படியே இருக்கு. அதான் அவ ஒரு பக்கம் போயிருக்கா, நான் ஒரு பக்கம் வந்திருக்கேன். அதுவும் சரிதாங்க. அதுக்கப்புறம் நாங்க எங்க ஜோசியரை பார்த்தோம். அவர் வர புதன்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு தான் நாங்க பார்த்தோம். ஆனா மாரிச்சாமிக்கு லீவ் முடிய போகுது, அதனால தான். இல்லங்க, எங்களுக்கு புரியுது. அதான் முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன, உங்க இஷ்டப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைங்க, எதுவா இருந்தாலும் 2 வீட்லயும் கலந்து பேசி பண்றதானங்க முறை. அப்படி வச்சுக்கலாங்க. ஆனா நட்ராஜ் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. முன்ன மாதிரி அவன் இப்போ இல்லைங்க. இப்ப என்கிட்ட நல்லபடியா பேசுறான். இந்தாங்க. உங்க பையன் வர்றாருன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. இருந்தாலும் என்ன விஷயம் சொல்லுங்க. சந்திராமா எங்களுக்கு சொந்தம் தான், ஆனா அவங்கள பத்தி எப்படி சொல்றதுன்னு தெரியல.